வணக்கம். உன்னை அறிந்தால் புரோகிராமுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள மாத்தவே முடியாதுங்க. மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றது வேஸ்ட்டு. உங்க டைம நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அப்படி இருக்கிற ஒரு 6 விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை பிடிக்காதவங்க உலகத்துல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. உங்களைய பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் இருக்கும். உங்களை பிடிக்காதவங்கன்னு இன்னொரு சர்க்கிள் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள என்ன உறுத்தலாவே இருக்குன்னா, அவனுக்கு என்னைய புடிக்க மாட்டேங்குது. அவளுக்கு என்னைய பிடிக்க மாட்டேங்குது. அந்த ரிலேட்டிவ்க்கு என்னைய பிடிக்க மாட்டேங்குது. இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் நமக்கு கண்ணுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்குமே ஒழிய, நம்மளை புடிச்ச சர்க்கிள் இருக்கும். நீங்க தப்பு பண்ணாலும் பிடிக்கும். நீங்க நல்லது பண்ணாலும் பிடிக்கும். உங்களை நம்புவாங்க. இந்த மாரி நெறைய ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்கள நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்மள யாருக்கு பிடிக்கலையோ, அங்க அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் போட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பார்த்துட்டே இருப்போம். அத வாழ்க்கையில நிறுத்துங்க. உங்கள எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க பார்த்தீங்களா? அது நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். அத நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மன நிம்மதி வந்து சேரும். சரியா? 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, குற்ற உணர்ச்சி. இந்த குற்ற உணர்ச்சி எதையுமே மாத்தப் போறதில்லைங்க. நம்ம வாழ்க்கையில தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளுமே பண்ணுவோம். காலையிலேருந்து பண்ணுவோம், சாயந்திரம் பண்ணுவோம். மேபி தூங்குறப்ப மட்டும் தான் தப்பு பண்ண மாட்டோம்னு நெனைக்கிறேன். மத்த எல்லா நேரத்திலுமே நம்ம தப்பு பண்ணக்கூடியவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப நம்ம பண்ண தப்ப நெனச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ரிக்ரெட்டு, இந்த கில்ட்டு, அந்த ஒரு குற்ற உணர்ச்சின்றாங்க இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கிறது, அந்த குற்ற உணர்ச்சிய மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க பண்ண தப்ப நீங்க சரி பண்ண முடியாது. நீங்க ஃபியூச்சர்ல தப்பு பண்ணாம இருக்கிறது தான் கரெக்ட். ஸோ அந்த கில்ட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு, டிப்ரஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறத ஒழிச்சணும். அப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, ஸோ இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி எல்லாம் உழட்டிட்டு இருக்காம, உங்களுக்கு தப்புன்னு மனசுல பட்டுச்சா, நெக்ஸ்ட் ஓகே. அத நான் திருப்பி பண்ணக்கூடாது. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சல ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கணும். அத இனிமே பண்ணாத மாரி கான்ஷியஸா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, முயற்சி எடுத்து அத ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி நம்ம என்னைக்கோ செஞ்ச தப்ப நெனச்சுட்டு நம்ம வருத்தப்பட்டுறக் கூடாது. புரியுதா? அத மாத்த முடியாது. அடுத்து ஒரு சூப்பர் டாபிக் என்னன்னா, நீங்க யாரையுமே மாத்த முடியாதுங்க உலகத்துல. அவங்க மாறுறதுக்கு ரெடியா இல்லைன்னா. இப்ப நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தியரி இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்த பத்தி புரிதல். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி, பிலாசபி இதெல்லாம் இருக்கும். கரெக்ட்டா? அத நான் மாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன்னா, கண்டிப்பா எனக்கு ஃபெயிலியர் தான். ஸோ அத நான் ரொம்ப ஹார்டா மாத்தணும்னு முயற்சி பண்ணேன்னா, நான் தான் பைத்தியக்காரன் ஆவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிரெயின் இருக்குது. எல்லாத்தோட பிரெயினும் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, அவங்களோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது. ஒருத்தர் நல்லதையே பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஒருத்தர் கெட்டதா வாழ்க்கையில பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஸோ, அதனால அவர் பார்க்கக்கூடியதும் கெட்டதா இருக்கும். ஒருத்தர் பார்க்கக்கூடியதும் பாசிட்டிவா இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ, ஒருத்தர மாத்தணும் அப்படின்றது நம்மனால செய்ய முடியாத ஒரு விஷயம். அவங்க அதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா, நம்ம மாத்தலாம். இது பார்த்தீங்க அப்படின்னம்னா, என் வாழ்க்கையிலேயே என் பேரண்ட்ட மாத்தணும்னு நான் நெனச்சிருக்கேன். மாத்தணும்னா, வேற பேரண்ட் இல்லைங்க. அவங்களோட குணாதிசயங்கள மாத்தணும் அப்படின்னு. ஃபெயிலியர் தான் ஆகும். வொர்க் அவுட் ஆகுமா? முடியவே முடியாது. ஏன்னா, அவங்க நம்மளை வளர்த்துனவங்க. நம்மளுடைய குத்தம் குறையெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க பேரண்ட்ஸு. ஸோ, ஆப்வியஸ்லி அ அத நம்ம மாத்த முடியாது. அது மாரி சொந்தத்துக்குள்ளேயே மாத்த முடியாது. என்ன ஒரு விஷயம் ஒரு சிலர மாத்தலாம் அப்டின்னம்னா, நம்மளுடைய குழந்தைகள மாத்தலாம். இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த இத மாத்தலாம். இந்த மாரி வீடியோ போடுறனால அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் பார்க்குறவங்க மாறலாம். அந்த மாரி தான் நடக்குமே ஒழிய, வம்படியா இன்னொருத்தர மாத்திர்லாம் அப்படின்னு நெனைக்கிறது தப்பு. அதுல ஃபெயிலியர் தான் நீங்க ஆவீங்க. ஜஸ்ட் விட்டு தொலைங்க. உங்க பொழப்ப பாருங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மலாம் சாகா வரம் வாங்கிட்டு வந்தவங்களா? கிடையாது. சாகா வரம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா, நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. நம்ம எப்படி வேணா வாழலாம். நம்ம வாழ்க்கையில வொர்க்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் தர்றோம். கடுமையா உழைக்கிறோம். ஓய்வு இல்லாம உழைக்கிறோம். பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஓடுறோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துர்றோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய ஹெல்த்த மறந்துர்றோம். நம்மளும் ஒரு நாள் செத்துருவோம் அப்படின்றத மறந்துர்றோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்றது மறந்துர்றோம். நம்ம ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர்ல நடக்குது. ஃபியூச்சர்ல இருக்க போறோம் அப்படின்னு நெனைச்சுட்டே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, இருக்கிற வருஷங்கள் ஒரு 80 வருஷம், 90 வருஷம் வாழ்றோம்னா, இந்த வாழ்க்கைய வாழாம விட்டுர்றோம். அத நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம சாகப் போறவங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். இதுதான் நமக்கு குடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நமக்கு தெரியணும். இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல ஹெல்தியாவும் இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் பிரையாரிடைஸ் பண்ணிக்கணும். மத்தது எல்லாமே நம்ம ஹெல்தி, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பண்றோம் அப்படின்ற ஒரு
ஒரு கான்ஷியஸ் வந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்துல வந்து நான் சொல்றேன். நான் வந்து மிக கடுமையான உழைப்பாளி. ஹெல்த் எல்லாம் தூக்கி போட்டேன். உழைப்பு மட்டும் தான் நம்பர் 1 வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் ஹெல்த்துக்கோசரம் நான் உழைக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. ஸோ உங்க லைஃப்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிவ் பிரையாரிட்டி. லைஃப்ப வாழ்றதுக்கான பிரையாரிட்டி வந்து நீங்க குடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப பார்த்தீங்க அப்டின்னம்னா, நமக்கு வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்டின்றத தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான். இப்போ ஒருத்தர் என்னைய பார்த்து திட்டுறாங்க அப்டின்னம்னா, எனக்கு சுர்ருன்னு கோவம் வரும் இல்லையா? அத உதறி தள்ளிட்டு போகுற அளவுக்கு நான் மனநிலைய டெவலப் பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் பெரிய கில்லாடி. அப்டி நான் பண்ணிட்டேன்னா, என்னைய அது பாதிக்கவே இல்லையே அப்டின்ட்டு போயிரலாம். நான் நெறைய பேர பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னம்னா, காமாவே இருப்பாங்க. என்ன மாரி சூழ்நிலையிலும். சில டைம்ல அவங்கள பார்த்து சொரணம் கெட்டவன், சூடு கெட்டவன் அப்டின்லாம் நமக்கு சொல்ல தோணும். ஆனா, அவனோட வாழ்க்கையில மன நிம்மதியோட வாழ்றான். இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் எடுத்தோம்னா, சூடு, சொரணை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்கவன பார்த்தீங்கன்னா, நிம்மதியா தூங்க கூட மாட்டேன்றான். திருப்பி, திருப்பி அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது, திருப்பி, திருப்பி புலம்பிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு விஷயம் வந்து உலகத்துல வெளியில நடக்குது அப்படின்னம்னா, அது சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். நம்மளைய வந்து சந்தோஷப்படுத்துச்சுன்னா. அது கெட்டதா இருந்துச்சுன்னா, நம்ம அத எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம போயிரலாம். அதனால, நீங்க வந்து நல்லது, கெட்டது ஃபீல் பண்றீங்கன்னா, அது உங்க கையில தான் இருக்குது. மத்தவங்க கையில இல்ல. மத்தவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்காதீங்க. சரியா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தனோட சக்சஸ நம்ம மாத்த முடியாதுங்க. நம்மளுடைய சக்சஸ மட்டும் தான் நம்ம மாத்திக்க முடியும். அண்ட் அதுவும் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைய வந்து இன்னொருத்தன் வாழ முடியாது. அவனுடைய வாழ்க்கைய நீங்களும் வாழ முடியாது. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான். உங்க கூட படிச்சவன் நல்லா இருக்கிறான். உங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறான். உங்களோட ஃபிரெண்ட்ஸ் ஃபாரின் போறான். நீ ஃபாரின் போ முடியல. இந்த மாரி நெறைய சொல்லலாம். அது அவன் தேர்ந்தெடுத்த பாதை. நீ அவன் பாதைய தேர்ந்தெடுத்துட்டு அவன பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதா இருக்குதா? இல்ல. உனக்கு மன நிம்மதி எது குடுக்குதோ நீ அத பண்ணலாம். வாழ்க்கையில ஒரு ரெஸ்பெக்டபிளா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு, ஒரு விதிகள்லாம் நீயே வகுத்து வச்சுக்கிட்டா, அத பிரகாரம் நீ வாழ்ந்துட்டு போயிரலாம். இத வந்து நான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றேன்னா, மாத்தலாம். என்ன விலை கொடுக்க போறேன்னு இருக்குது இல்லையா? உன் வாழ்க்கைய, உன் நிம்மதிய, சந்தோஷத்த தொலைக்க போறியா? இட்ஸ் அப் டூ யூ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.